பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிர்பயா கொலை வழக்கு தான் ஒரு பெரிய நாட்டையே உலுக்கின ஒரு விஷயமா நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இதோடு நின்றுடுமா அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் எதிர்பார்ப்பு இருக்கும்போது அதை விட பெரிய பெரிய ஒரு பூகாம்பரமான ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். பாலியல் வன்கொடுமைகள். இது இப்போ நிற்குமா அப்போ நிற்குமா, இந்த சட்டங்கள் எப்படி மாறும் அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுற இந்த டைமில், பெண்கள் எவ்வளவோ முன்னேறி எவ்வளோ விஷயங்கள் சாதிச்சிட்ருக்கிற இந்த டைமில் வாரணாசியில் 17 வயசு ஒரு பொண்ணு காலேஜ் முடித்து தன்னோட ஃப்ரெண்டோட படிக்க போன ஒரு இடத்துல அவள் சந்தித்த ஒரு விஷயம் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாரணாசியில் ஒரு பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் படிச்சுட்டு வரேம்மா அப்படின்னு தன்னோட அம்மா கிட்ட சொல்லியிருக்கா. மார்ச் 30 அவங்க அம்மாவும் சரி படிக்க தானே போகிறா, இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் சகஜம் தானே, குரூப் ஸ்டடி அப்படின்னு, போமா படிச்சுட்டு வந்துரு, ஆனால் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணும் அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் படிக்க போயிருக்காங்க. ஃப்ரெண்டு வீட்டில் படிக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஈவினிங்குள்ளே வந்துருமா, நைட்டுக்குள்ளே வந்துருமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நைட்டு ஒரு பொழுது தாண்டினோடனே அவங்க அம்மாவுக்கு பயம் வந்துடுச்சு. அப்போ அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இல்லைம்மா நான் கிளம்பிட்டேன், நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்லியிருக்கு. 7 மணி மேலே ஆயிடுச்சு. சரி 9 மணி ஆயிடுச்சு, என்னடா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணுக்கு கால் பண்ணியிருக்காங்க. நாட் ரீச்சபிள். 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க, அப்போவும் நாட் ரீச்சபிள்னே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பயந்துருக்காங்க. 12 மணி ஆகியும் அவங்க வரல அப்படின்ன உடனே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பதட்டம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ லேட்டாக அந்த பொண்ணு வந்ததே இல்லை. என்றைக்குமே படிக்க போவாங்க, காலேஜ் போவாங்க, கரெக்டான டைமில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்னடா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறி போய் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு கால் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு. அவங்க எப்போவோ கிளம்பிட்டாங்களே, அவள் ஃப்ரெண்டு எப்போயோ கிளம்பிட்டாளே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு எங்கெங்கெல்லாம் போகுமோ அப்படின்னு எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்த்துருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே அவங்க வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பதட்டம், பயம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே போலீஸும் இம்மீடியட்டாக அந்த பொண்ணு போன இடம், சிசிடிவி காட்சிகள், அவங்க ஃப்ரெண்டு கிட்டன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எப்போவுமே கிளம்பிட்டாங்க. அவங்க சிசிடிவி காட்சிகளும் சரியான ஒரு தெளிவு கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தொடர்ந்து இவங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க. மார்ச் 30 12 மணிக்கு அப்புறமும் அவங்க வீட்டுக்கு வரலன்றதுனால அவங்க போலீஸ்கிட்ட போனதை தாண்டி ஏப்ரல் 1 2 இப்படி 6 நாட்கள் கடந்திருக்கு. 6 நாட்கள் கடந்த ஏப்ரல் 6 அவங்க பொண்ணு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மா எதிர்பார்க்க முடியல. தன்னோட பொண்ணை இப்படி ஒரு கோலத்தில் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க பொண்ணு அப்படியே கதறி துடிச்சு அழுது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியாமல் ரொம்ப வருத்தத்தில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் உதவிகள் எல்லாமே செஞ்சு என்ன நடந்தது அப்படின்னு அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்காங்க. உங்கள் பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர டைமில் அவரோட கல்லூரி நண்பன், காலேஜ் ஃப்ரெண்டான விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு நண்பனை பார்த்துருக்காங்க. அப்போ அவரோட ஃப்ரெண்டு விஸ்வகர்மா சொல்லியிருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம், ஒரு காஃபி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் காஃபி தானே, நமக்கு தெரிஞ்ச நண்பன் தானே, நம்மளோட படிக்கிற ஒரு பர்சன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் தன்னோட ஃப்ரெண்டோட விஸ்வகர்மா அவரோட ஹோட்டல் அப்படின்னு சொல்லப்படுற அவரோட ஹோட்டலுக்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு அந்த விஸ்வகர்மா. அங்கே போய் காஃபியும் குடிச்சிருக்காங்க. காஃபி குடிச்சதுல தான் அந்த விஸ்வகர்மா என்ன பண்ணியிருக்காருன்னா ட்ரக்ஸை ஆட் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு ட்ரக்கை குடிக்கணும்னு தெரியாமல் அந்த காஃபியை குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க தன்னோட சுய நினைவை இழந்துட்டாங்க. இந்த டைமில் தான் விஸ்வகர்மாவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மறுநாள் எழுந்து அவங்களுக்கு அந்த ட்ரக்கு கொஞ்சம் தெளிஞ்ச உடனே அவங்களுக்கு தன்னோட சுய கோலத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்க கதறி அழுதுருக்காங்க. அப்போ கூட அவரோட ஃப்ரெண்டு விஸ்வகர்மான்றவர் விடலை. இன்னுமே அவங்களுக்கு ட்ரக்கை இன்டியூஸ் பண்ணி வேறு ஒரு 5 ஃப்ரெண்டை அங்கே வரவழைச்சிருக்காங்க. அந்த 5 பேரும் மாறி மாறி அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இது முதல் நாள். அதுக்கப்புறம் 2வது நாள் அவங்கள இந்த மாதிரி வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த வேறு ஒரு இடத்துலையும் அவங்கள ட்ரக்ஸ்லேயே வச்சுருக்காங்க. ட்ரக்ஸ்லேயே வச்சு அங்கேயும் அவரோட ஃப்ரெண்டான இன்னும் சில பேர் அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்கள இன்னொரு நாள் இன்னொரு இடத்துக்கு வேறு ஒரு குரூப்புக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த குரூப்பும் இவங்களை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 6 நாளும் 6 இடங்களில் இவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க.
இவங்களுக்கு இது என்ன பண்ணுறதுன்றது தெரியல. ஒரு நாள் இவங்களுக்கு தொடர்ந்து ட்ரக்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறனால இவங்களும் அந்த ட்ரக்ஸ்லேயே இருந்திருக்காங்க. பட் 6வது நாள் இவங்களுக்கு ஏதோ இடத்துல தெளிஞ்சு போய் அவங்க கத்தி கூச்சலிட்டுருக்காங்க. அப்போது இவங்கள வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த பர்சன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கத்தின உடனே இவங்கள நடு ரோட்டில் தள்ளி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதை தான் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மீன் டைம் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட பொண்ணை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி தன்னோட பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு. ஸோ தன்னோட பொண்ணு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த விஷயத்தை சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் தன்னோட பொண்ணுக்கு நடந்த ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. போலீஸ் உடனே என்ன பண்ணியிருக்காங்க, என்ன நடந்தது, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தேவையான அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி, அந்த மெடிக்கல் இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. அப்போ தான் அந்த பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டான விஸ்வகர்மாவை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ விஸ்வகர்மாவும் அவரோட ஃப்ரெண்டை பற்றி சொன்ன உடனே விஸ்வகர்மாவையும் அவரோட ஃப்ரெண்டையும் ஃபஸ்ட்டு போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நெக்ஸ்டான அந்த 5 பேர் இருக்கிற கேங்கை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து அந்த நெட்வொர்க் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து 12 பேரை டோட்டலாக இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டோட்டலாக 23 பேர் 6 நாள் 6 இடத்துல 23 பேர் சேர்ந்து கூட்டாரம் பண்ணியிருக்காங்க ஒரு 17 வயசு பொண்ணு. ஸோ இங்கே இந்த மாதிரியான ஒரு விஷயம் அதுவும் எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியை க்ரியேட் பண்ணியிருக்குங்க. 17 வயசு ஒரு பொண்ணு எதுவுமே தெரியாமல் ஒரு ட்ரக்ஸ்லேயே வச்சு 23 பேர் காம வெறி கொண்டு அந்த பொண்ணை பாலியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்னுமே நடந்துகிட்டே இருக்கா, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. தன்னோட ஃப்ரெண்டுன்ற நம்பி அந்த பொண்ணு போனது அப்படிதான் இங்கே ஒரு பெரிய தப்பாக பார்க்கப்படுது. ஏன்னா தன்னோட ஃப்ரெண்டு தானே, காஃபி குடிக்க தானே கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போன அந்த ஒரு நிமிஷம் தான் இங்கே ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டே க்ரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 6 நாள் 6 விதமான இடத்துல அந்த பொண்ணு 23 பேர் சேர்ந்து இந்த மாதிரியான கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அவல நிலை. இதனால தான் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி இம்மீடியட்டாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுக்கு அந்த 23 பேருக்கு இம்மீடியட்டாக என்ன மாதிரியான ஒரு தண்டனை, ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அவரே இறங்கி வந்து இந்த விஷயத்தில் பேசியிருக்காரு. மக்களாகிய நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் நம்மளும் வந்துட்ருக்கோம். நிர்பயா மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சவுத்லேயும் நம்மளும் நிறைய விஷயங்கள், இப்போ ரீசெண்டாக வந்து கொல்கட்டாவில் ஒரு விஷயம் நடந்தது தெரியும், இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு விஷயம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ ஸ்கூல்ஸில் நடந்த ஒரு விஷயமும் பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது, வீட்டில் வச்சுக்க முடியல, காலேஜுக்கு போகிறது, எங்கே போனாலுமே வேலைக்கு போகிற இடத்துல எவ்வளவோ பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரும். ஸோ பெண்களாகிய எல்லாருமே வந்து இங்கே ரொம்ப சேஃப்டியாக அவங்களுக்கான ப்ரிகாஷன் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே எல்லாருமே சொல்லப்படுற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மக்களாகிய நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களோட பார்வை என்ன, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.